வணக்கம். இந்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதாவது உடல் பருமனை பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே இப்ப இதை பத்தி தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கோம். ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வெயிட்டை குறைக்க முடியாதான்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம வீட்டில் ஏதாவது பண்ண முடியுமா? உடல் பருமன் வரத்துக்கு என்னென்ன காரணம்? வியாதி கண்டிஷன்ஸ்ல இந்த உடல் பருமன் வந்தா அதை குறைக்க முடியுமா அப்படின்னு இந்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். உடல் பருமன் அப்படின்றது இப்போ சாதாரணமா ஒரு 10 பேர்ல 9 பேருக்கு இருக்கு. அவங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாத்தையும் விட ஷேப் சுத்தமா இல்லாம போயிட்டே இருக்காங்க. குழந்தை ஒரு 10 வயசு குழந்தைய பார்த்தோம்னா கூட அது அந்த வயசுக்கேத்த ஒரு வளர்ச்சி இல்லாம ஒரு அப்நார்மல் வளர்ச்சியில தான் இருக்கு. இதெல்லாம் எதனால வருது? இதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் பருமன் அப்படின்றது ரொம்ப இப்ப சாதாரண விஷயமானதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம ரொம்ப மாத்திக்கிட்டோம். ஜங்க் ஃபுட்ஸ், இல்லை வெளியே வாங்கி சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இதெல்லாமே ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இப்படி நம்ம இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு உடல் பருமன் வர்றதுக்கு ரொம்பவே அது தூண்டுதலாக ஆயிடுச்சு. இது இல்லாமல் வேற என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக பெண்கள் உடல் பருமன் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு 2 வித காரணம் இருக்கலாம். ஒன்று ஸ்ட்ரெஸ். அவங்க எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி கோவம் வந்தா சாப்பிட்றேன், கஷ்டம் வந்தா சாப்பிட்றேன், வீட்டில் சும்மா இருக்கேன் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டு உடம்பு ஏற்றிடுறாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய வியாதிகள் வருது. இது இல்லாம ஒரு சில பெண்களுக்கு யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டா, ஹிஸ்டரெக்டமி அப்படின்றது அந்த ப்ரொசீஜருடைய பேரு. ஒருவேளை அவங்களுடைய கர்ப்பப்பையில ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தாலோ, அந்த பிரச்சனையினால கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, அதை எடுத்துட்ட பிறகு அவங்களுடைய ஹார்மோனல் மாற்றங்கள்னால அவங்க உடல் பருமன் அதிகமாகவே ஆயிரும். உடல் பருமன் ரொம்ப அதிகமான பிறகு அவங்க அதை குறைக்கவும் ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா சாதாரணமா இருந்து உடல் பருமன் ஆனவங்க குறைக்க போடுற எஃபர்ட்டை விட இந்த மாதிரி யூட்ரஸை ரிமூவ் பண்ணவங்க 2 மடங்கு அதிகமான எஃபர்ட் போட்டாதான் உடல் பருமனை குறைக்க முடியும். குறைக்கிறத பத்தி இன்ஃபேக்ட் நினைக்க கூட முடியும். ஏன்னா உடல் பருமன் அப்படின்றது இந்த வியாதி கண்டிஷன்ல ரொம்ப ஆழமானதாகவும் திக்கானதாகவும் இருக்கும். இந்த மாதிரி அவங்களுடைய ஃபேட் டெபாசிட்ஸ் ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறது ரொம்ப கஷ்டமானதாகவே இருக்கும். ஏன் இந்த மாதிரி இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குறைக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, குறைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களோ, ஒருவேளை ஜிம்முக்கு போவாங்க, இல்லை வாக்கிங் போவாங்க, விளையாடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி குறைக்க ட்ரை பண்ணுறவங்க ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே 2 மடங்கு அதிகமாக சாப்பிட்டு ஃபேனோ இல்லை ஏசியோ போட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்படி பண்ணோம்னா உடல் பருமன் கூடிட்டே தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக குறையாது. உடல் பருமன் ஆயிட்டமா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வெயிட்டை வச்சா இல்லை பாடி மாஸ் இண்டெக்ஸ் வச்சுதானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கே தெரியும். உங்கள் கண்ணாடியை நீங்கள் பார்க்கும் போதே உங்கள் உடம்புல தொப்பை இருந்தாலோ, ஒரே ஒரு பகுதியில் மட்டும் அதிகமான சதை வளர்ப்பு இருந்தாலோ, அதாவது தொடையிலையோ இல்லை காஃப் மசில்ஸ்லையோ இல்லை கையிலையோ வயிற்றுலையோ எங்கேயாவது சதை ரொம்ப தொங்குற மாதிரி ஆகுது, நம்மளால நடக்க முடியல, சராசரி வாழ்க்கை முறையில செய்ய வேண்டிய விஷயங்களே நம்மளால செய்ய முடியல, மூச்சு வாங்குது, படிக்கட்டு ஏற முடியல, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு எங்கேயோ கொழுப்பு தேவையில்லாம டெபாசிட் ஆகுதுன்னு. இதை கரைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உணவு பழக்க வழக்கங்களை முதல்ல மாற்றணும். 2வது ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயத்த தூக்கி போடணும். 3வது கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்ல நம்ம எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிடுறோம். உடற்பயிற்சியை கண்டிப்பா ஒரு 45 நிமிஷம் வாக்கிங் இல்லை ஒரு 25 நிமிஷம் ஜாகிங் இப்படின்னு நம்ம டைம் வச்சு பண்றோம். இதனால என்ன ஆகுது? ஏற்கனவே உடம்பு வெயிட்டா இருக்கு. இந்த வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம போன்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு தெரியாது. குறிப்பா பெண்கள் பார்த்தீங்கன்னா போன்ஸ் ரொம்பவே வீக் ஆயிடும் ஒரு வயசுக்கு அப்புறம். அந்த வயசுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் பருமனை குறைக்கணுன்றதுக்காக அவங்க ஜாகிங்கோ இல்லை வாக்கிங்கோ ரொம்ப அதிகமாக பண்ணி அவங்களுடைய போன்ஸை இன்னும் ரொம்ப வீக் ஆக்கிடுறாங்க. அவங்க ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு அவங்க உடம்பையும் அவங்க காலையும் அவங்க ஆங்கிள் முட்டியையும் ரொம்பவே பாதிப்பாக்கிடுறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், ஆனால் எக்ஸசைஸும் பண்ணணும். எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே ஒரு குறிப்பிட்ட டைமை கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு பொதுவான கூட்டத்துக்கு நம்ம இதை ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். நமக்கு வலிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸை நிறுத்திடணும். எல்லாரும் கண்டிப்பாக 45 நிமிஷம் நடக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. 45 நிமிஷம் முடிஞ்சவங்க நடக்கத்துல எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்குன்னும் போது நிறுத்திடணும். கால் வலி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம கால் வலி வந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஓடுறதுனாலையோ எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ நம்ம உடம்புக்கு இன்னும் சோர்வு அதிகமாக தான் ஆகுதே தவிர நம்ம உடல் பருமனை குறைக்கிறதுக்கான முயற்சியிலேருந்து ரொம்ப பின்னாடி தான் இருப்போம். ஏன்னா உடல் சோர்வு அதிகமாக உணவு நம்ம அதிகமாக தான் எடுத்துப்போம் நம்மள அறியாமலே.
ஒருவேளை உடல் சோர்வையும் அதிகம் பண்ணிட்டு உணவையும் நம்ம கம்மியா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டிஃபிஷியன்சிக்கு தான் ஆளாயிருவோம். நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நம்ம கொடுக்க முடியாம போயிட்டோம்னா அதனால பல வியாதிகள் வரக்கூடும். ஸோ இந்த உடல் பருமன் அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதாவது நம்ம எதை தான் குறைக்கணும் எதை கூட்டணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணணும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஏத்தது. ஒரு சிலர் இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், டயட்டிங் பண்ணிட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, எனக்கு உடம்ப குறைக்கவே முடியல. அவங்க ஒருவேளை வியாதியில இருந்து இந்த மாதிரி உடல் பருமன் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா அவங்க வமனம் விரேச்சனம், அதாவது வாந்திக்கும் பேதிக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதுவும் பஞ்சகர்மா தெரப்பி. இப்படி அவங்க வாந்திக்கும் பேதிக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் அவங்களுடைய கண்டென்ஸ்டு ஃபேட், அதாவது அவங்க உடம்புல சேர்த்து வச்ச கொழுப்பு ரொம்ப கட்டியா திக்கா ஆயிட்டு இருக்கும். அதை கரைச்சு நம்ம வெளியே எடுத்தால் ஒழிய அவங்களால ஒல்லியாக முடியாது. இந்த மாதிரி கொழுப்பு ஒருவேளை திக்கா கட்டியா அது கண்டென்ஸ் ஆகி இருந்ததுன்னா இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரும். தைராய்டு வரலாம். கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ், அதாவது எக்ஸிமா, சோரியாசிஸ், இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸிமா, சோரியாசிஸ், தைராய்டு இதெல்லாம் வந்த பிறகு நம்ம போய் உடம்ப குறைக்கிறதுக்கோ இல்ல அந்த வியாதியிலேருந்து விடுபடுறதுக்கோ நம்ம முயற்சிகள் பண்றதை விடவும் நம்ம உடல் பருமன் அதிகமாகும் போதே நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அப்பவே குறைச்சிட்டோம்னா இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள்ல இருந்து நம்ம உடம்ப நம்ம காப்பாத்திக்கலாம். இது இல்லாம ஸ்ட்ரெஸ் அப்படின்றது சாதாரணமாவே ரொம்ப உடல் பருமனை அதிகமாக்குறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அதிகமா சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை பசிக்கிற வேலையில சாப்பிடாமலும் இருப்பாங்க. அப்படி சாப்பிடாம இருந்து எனக்கு கஷ்டமா இருக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு சாப்பிடாம இருந்தாங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாயிடும். கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமானாலும் ஒரு சில உடல்வாகுகள் கண்டிப்பா உடம்பு போட்டுட்டே தான் இருப்பாங்க. சாப்பிடாம இருக்கேன் ஆனா குண்டாயிட்டே இருக்கேன்றவங்களுக்குலாம் கண்டிப்பா கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க உடம்புக்குள்ள இருக்க காத்து உடம்பெல்லாம் போய் ஒரு ஊல சதைன்னு சொல்லுவாங்க, அந்த சதையில ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஆனா அவங்க வெயிட் போட்டுட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதையும் குறைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இவங்க வேற என்னென்னலாம் பண்ணலாம், வேற என்ன காரணத்தினால இந்த உடல் பருமன் வரும் அப்படின்னா, ஒண்ணு உடல் உழைப்பே இல்லாதது. இப்போ நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறைக்கு தான் பழக்கப்பட்டுட்டோம். நமக்கான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிறதும் இல்லை, நம்ம உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸை நம்ம கொடுக்கறதும் கிடையாது. இப்படி செய்யறதுனால நமக்கு நிறைய வியாதிகள் வர செய்யுது. நம்ம ஒரு படிக்கட்டு ஏறதுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு லிஃப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படியெல்லாம் நம்ம பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல கொழுப்பு அங்கங்க டெபாசிட் ஆயிடுது. இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் நம்மள பல பேருக்கு உட்கார்ந்து செய்யற வேலை தான், யாரும் நடந்து ஓடி செய்யற வேலைகள்லாம் ரொம்ப கம்மி. இப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில இருக்கும்போது சாதாரணமா நம்ம கொடுக்கிற முயற்சியை விட அதிகமான முயற்சி எடுத்து நம்மள நம்ம ஃபிட்டா வச்சுக்க பார்க்கணும். 25 வயசுல டயபெட்டிஸ், 10 வயசுல டயபெட்டிஸ் அப்படின்றதெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளுடைய உடல் பருமன். ஒருவேளை டயபெட்டிஸ் இருந்தாலோ, கேன்சர் இருந்தாலோ, தைராய்டு இருந்தாலோ, இல்ல குழந்தையின்மை இருந்தாலோ முதல்ல டாக்டர்ஸ் சொல்றது உடம்பு குறைச்சிட்டு வாங்கன்னு தான். ஏன்னா உடம்பு குறைக்காத வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு மருந்து கொடுத்தோ இல்ல எந்த மருத்துவ முறையிலயோ அவங்களுடைய உடல் பருமனை குறைக்கவே முடியாது. இந்த மாதிரி அவங்க இவ்வளவும் அவங்க உடம்ப கெடுத்து வச்சதுனாலதான் இவங்களுக்கு அவங்க ஃபேட்டை லிக்விஃபை பண்றதுக்கு பஞ்சகர்மான்ற தெரப்பி கொடுத்து, அதாவது அவங்க வமனம் விரேச்சனம், வாந்திக்கு பேதிக்கு அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்க முடியும். இந்த வாரம் உடல் பருமன் எதனாலலாம் வருது, அது வியாதினாலையும் தான் வருது, அது குறைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது வீட்டிலவே ஏதாவது பண்ணி சரி பண்ணலாமுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்போடு சந்திக்கிறேன். வணக்கம்.